மேன் விசஸ் வைல்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க. நம்ம ரொம்ப அடர்த்தியான காட்டு பகுதியில் போயின்னு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்களா மலை பாம்புகளும் ரொம்ப புலி தேலுங்க எல்லாம் இருக்கக்கூடிய இடமாக இருக்குது. அவங்க அப்படியே பிடிச்சிக்கோ. வாங்க பார்த்தாங்க பாம்பு. நான் ஒரு அடியும் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா இது பயங்கரமான காட்டு பகுதியில் வந்திருக்கோம் நம்ம. பார்த்து இது பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு தண்ணி வேணும், ரொம்ப தாகமாக இருக்குது. தண்ணி இல்லைன்னாக்கா இந்த காட்டில் உயிர் வாழவே முடியாது. அங்கே பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா பாம்பு. மிஸ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்களா, இந்த மரத்தில் பார்த்தீங்களா, இந்த செடியில் வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ இதை சாப்பிட்றது கடினம் தான், வாயில் மெல்ல முடியாது. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டான மரங்கள். இதெல்லாம் வச்சு நம்ம கூடாரம் அமைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். அப்புறம் என்னது, நம்மளுக்கு இப்போ உணவு தேவை. இந்த காட்டில் நம்ம எங்கே போய் உணவு தேவை? ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. எல்லாம் பார்த்தாங்க. பாம்பு இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஏதாச்சும் காட்டு பகுதியில் மாட்டின்னு இருக்கோம். நம்ம ஹெலிகாப்டர் மூலியமாவோ இல்லை கப்பல் மூலியமாவோ தான் நம்ம இங்கேருந்து மீட்கப்பட வேண்டும். ஒன்று தெரியுமா, ஆப்பிரிக்கா வனப்பகுதியினர் இங்கே வந்து மாட்டிக்கினாங்களாம். அவங்க சோறு தண்ணி இல்லாமல் 7 நாள் இருந்திருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூழும் கஞ்சும் ஒருத்தர் மாடு மேய்க்கிறவங்க தான் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டு தான் அவங்க உயிர் வாழ்ந்துருக்காரு. வாங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரம் நடந்து வந்திருக்கோம். இன்னும் நம்ம 1 மைல் தூரம் நடந்து போகணும்னா அது வாங்க ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல தான் நம்ம போகணும். அது பார்த்தீங்கன்னா வழி நம்ம இப்போ நாற்று பக்கம் இருக்கோம். இப்போ கிழக்கு எது சவுத்து எதுன்னு தெரியல. சூரியன் வேற சென்டராக இருக்குது. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், கிட்டணும் குச்சிக்கு திசை எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏமாஞ்சு கம்மி திசைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த குச்சி மேலே இப்படி வைக்கணும். பார்த்தீங்களா, இது கிழக்கு. நம்ம வந்த பகுதியை மறந்துடக்கூடாது. அதனால என்ன பண்ணுறீங்க, வந்த இடத்துல லைட்டாக மூத்திரம் பேசிடுவாங்க. ரொம்ப அவரு கூட்டு பிடிங்க. பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இந்த மரவட்டை கடிச்சதுன்னா கண்டிப்பா மரணம் தான். அப்போ தாங்கணும்னா இந்த மரத்துல பாம்பு மேலே ஏறிக்கிறேன். உயிரை காப்பாத்திக்க மரத்துல ஏறிதான் ஆகணும், இல்லைன்னா உயிர் வாழ. ஓகே வாங்க. இது பார்த்தீங்களா செருப்பு, ஆள் நடமாட்டம் ஏரியாவுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா செருப்பு, ஆள் நடமாட்டம் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். வாங்க. இதோ இது பார்த்தீங்களா, இலை. இந்த இலை தைல மரத்தோட இலை. இதை சாப்பிட்டா தலைவலி வராது, எல்லாம் போயிடும். படுமோசம். இது மாதிரி ஒன்று நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. உயிர் வாழ்றதுக்குன்னா நான் பண்ணிதான் ஆகும், வேற வழி இல்லை. என்னடா உண்மையாடி தின்றா? நானும் தின்றேன். ப்ரோக்ராம் போகக்கூடாது. பட்டாம்பூச்சி
பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி. அது அது அது. ஒரு பார்த்தீங்களா, இது வந்து அமேசான் காட்டு பகுதியில் இருக்கிற சிகாகோ மக்காகோ. இதை சாப்பிட்டீங்கன்னா பேதி வாந்தி பேதிலாம் நிற்கும். பாம்பு இருக்குமா? உயிர் வாழணும்னா நம்ம போயினே தான் இருக்கணும். பார்த்துங்களா, பார்த்து வாங்க, கீழே பார்த்து வாங்க கழிச்சு. முழு 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 முழு. நம்ம இப்போ காட்டு பகுதியை தாண்டியாச்சு. பார்த்தீங்களா, இப்போ ஆள் நடமாட்டம் இருக்க ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்பன்